மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கியிருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். சவுல் என்ற ஒரு ராஜா தேவ சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் விரோதமாக செயல்பட்டு மனிதர்களை பிரியப்படுத்தி அவர் இஷ்டம் போல அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட போது சாமுவேல் தீர்க்கதரிசி மிகுந்த வியாகுலப்பட்டார், மனசு வேதனை அடைந்தார். நீ ஏன் நான் புறக்கணித்து தள்ளின அந்த சவுலுக்காக வருந்தி கொண்டிருக்கிறாய்? எழுந்து உன் தைல கோப்பை நிரப்பு, ஈசாயின் வீட்டுக்கு நான் அனுப்புகிறேன், பெத்லெகேம் ஊருக்கு போ என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். சாமுவேல் அந்த ஈசாயுடைய ஊருக்கு வரும்போது அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் சமாதானமா என்று பயப்படுகிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சமாதானம் தான். கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற யார் வந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள கிருபை இருக்கிறது. எந்த நோக்கத்துக்கு வருகிறார்களோ என்ற ஒரு அச்சம் எல்லாத்துக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட 7 பேர் ஈசாயுடைய பிள்ளைகள், மூத்தவர்கள் 7 பேரை ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க பண்ணினார். இவனல்ல 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 என்று கர்த்தர் ஒவ்வொருவராக புறக்கணித்தார். இன்னும் உன் குடும்பத்தில் யார் இருக்கிறார்கள் என்று இவ்வளவுதானா? சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து கேட்கும்போது, இன்னொருவன் இளையவன் இருக்கிறான், எல்லோருக்கும் இளையவன் அவன்தான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தை கேட்ட உடனே ஆள் அனுப்பி அவனை அனுப்பி, பாருங்களேன், கர்த்தருடைய நாம் மகிமைப்படுத்த உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அவன் இப்பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமானால் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் பேதுரு ஏசப்பாவுக்கு தன்னுடைய படவை கொடுத்துட்டு வலைகளை அலசிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல அவர்கள் தன்னுடைய காரியங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு நைட்டெல்லாம் பிரயாசப்பட்ட ஒன்றும் ஆக்கப்படலை, ஆகிலும் உடைய வார்த்தை மேல வலையை போடுகிறேன். எவ்வளோ பெரிய காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் அவங்களை சூஸ் பண்றார், அவங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆயத்துறையில உட்கார்ந்திருந்த அந்த ஆயக்காரனாகிய மத்தேயுவை கர்த்தர் பார்த்து கூப்பிடுகிறார். வேலை இருந்தாலும் இல்லாட்டினாலும் அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்திருந்த அந்த மத்தேயுவுக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். தன்னுடைய தகப்பனுடைய வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த யாக்கோபையும் யோவானையும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நீங்க செய்யும் போதுதான் ஆவியானவர் வந்து இறங்குவார். உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். தாவீதின் குமாரன் நசனாகி இயேசு என்று கூப்பிடும் போது நடந்து போன இயேசுவை நிற்க வைத்து பர்த்திமேயுக்கு சுகம் கிடைத்தது அல்லவா? அதே போல இன்று அருமையான நாளில் கூட நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய பாஸ்டர் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஊழியக்காரர் மூலமாக உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க உங்க வேலைகள்ல உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க. கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வார், அவர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். திடீரென்று தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி வைத்து உங்களை பிளஸ் பண்ணுவார். அந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாய் தொடரும். கொஞ்சத்துல உண்மையா இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, தேவ மகிமை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கடந்து போகட்டும்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. யாரெல்லாம் இந்த தாவீதை போல உண்மை உத்தமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என் தேவன் அருள் புரியும். அவர்கள் அவங்கவுங்க வேலைகளில் உண்மையை உத்தமாக இருக்க இறக்கம் செய்யும். தேவ ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அழகா நீங்க சொல்லிருக்கீங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கியிருந்தார் என்று சொன்ன உடனே ஆவியானவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வேலைகளிலும் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். ஆவியானவர் அருள் புரிவீராக. இயேசுவின் பிதாவே.